பலராமரோ என் பேச்சையும் மதிக்காமல் யாதவ அரசையும் அவமதிக்கிறீர்கள். ஆதலால் ஹஸ்தினாபுரத்தை கங்கையின் வெள்ளத்திற்கு இரையாக்குவேன், நகரத்தையே நொறுக்கி கங்கையில் இட்டு விடுவேன் என்று கர்ஜிக்கிறார். இதனால் அவர்களோ வேறு வழியின்றி சாம்பனையும் லக்ஷ்மணாவையும் அனுப்பி வைக்கிறார்கள். பாரத யுத்தத்தில் பலராமரோ சமாதானத்தையே விரும்பினார். இருவரும் எனக்கு சமமானவர்களே. ஆனால் கௌரவர்களின் பக்கம் அதர்மம் இருப்பதால் பாண்டவர்களே வெல்வார்கள் என்று நான் அறிவேன். ஆனால் கிருஷ்ணா, நீயோ இருவரையும் சமமாக பார்க்க வேண்டும். இரண்டு தரப்பினருமே நமக்கு உறவினர்கள்தான், அதை மறந்து விடாதே என்று கூறிவிட்டு யுத்தத்தை காண முடியாமல் தீர்த்த யாத்திரைக்கு செல்லும் பலராமர் மித்ர வருணாசிரமத்தில் இருக்கும் பொழுது பீமனுக்கும் துரியனுக்கும் கதா யுத்தம் என்று நாரதரின் மூலம் தெரிந்து கொண்டு 42 நாட்களுக்கு பிறகு வருகிறார். பீமன் துரியனை தொடையில்